ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் ST அஸ்ட்ரோ டிவி வாழ்வில் வளர்ச்சி. ST அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். திருச்செங்கோடு குருபெயர்ச்சி யாகத்தில் இன்று அதிகாலை முதல் அந்த குருபெயர்ச்சி யாகமானது மிகவும் சிறப்பாக எல்லோருடைய வாழ்க்கையிலும் இன்பம் வர வேண்டும், மன கஷ்டங்கள் குறைய வேண்டும், குறிப்பாக பணம் வேண்டும், பணம் தரக்கூடிய நல்ல மனம் வேண்டும். அந்த அடிப்படையில் இங்கே மேடையில் வீட்டிருக்கக்கூடிய ஐயா மருதமலை குருஜி ஐயா அவர்களுக்கும் மற்றும் திருச்சியில் மிகப்பெரிய ஜோடராக சிறப்புற்று விளங்கக்கூடிய 7 மணியா இருக்கும், இல்லை கொஞ்சம் வயசு ஐயா 4 மணிலேருந்து காலையில் அதிகாலை 4 மணிலேருந்து அது 2 மணிக்கு டோக்கன் கொடுக்குற டைம். நடுநிசையில் டோக்கன் வாங்கி 4 மணிக்கு ஜாதகம் பார்க்குறாரு. அவர் இந்த வயதிலும் இந்த ஜோடத்துறைக்கு ஆற்றி வரக்கூடிய அந்த சேவையானது மிகப்பெரிய அளவில் இருக்கும். ஏன்னா 4 மணிக்கு ஜோசியம் பார்க்கறதுக்கு வர அளவுக்கு அவருடைய பலிதமாகக்கூடிய பலனை சொல்றார் இல்லையா, அந்த குருவுக்கும் நீங்க ஓங்கி ஒரு கைத்தட்டலை சிறப்பா போடுங்க, விடாம ஒரு நிமிஷம். அடுத்து பேச இருக்கக்கூடிய எங்களுடைய இனிய நண்பர் திரு தங்கபாண்டியன் ஐயா அவர்கள் வர இருக்காங்க. அவருடைய சிறப்புரை ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். இதுக்கு இடையில ஒரு சிற்றுரையாக இந்த குரு பயிற்சிக்கு பலன் சொல்லியிருக்காங்க. இப்படி 12 ராசிக்கு 12 ஜோசியர்கள் சொல்ல போறாங்க. இப்ப நான் சொல்ல போறது முதல் ராசி மேச ராசி. இந்த மேசத்துல இருந்து இப்ப நம்ம தொடங்குறோம். ஆனா மேசத்தை விட்டு தான் குரு போறாரு, சரிங்களா? அப்ப இந்த குருவினுடைய பெயர்ச்சி என்பது ஒவ்வொரு வருஷமும் ஒரு ராசிக்குள்ள போய் உட்காருவாரு. நானும் இப்படித்தான் ஒரு 10 வருஷமா குரு பயிற்சி ஆகிறதுக்கெல்லாம் போயிட்டு வந்துகிட்டு இருக்கேன். ஒண்ணுமே பலன் இல்லை அப்படின்னு யாராவது ஒருத்தர் நினைச்சா கூட கை தூக்குங்க. அப்ப எல்லாருக்கும் பலன் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன், யாருமே கை தூக்காதனால. தவறுங்க, 1 2 வெரி குட். இப்போ இவங்களுக்குலாம் இந்த குரு பயிற்சி எப்படி பலன் கொடுக்க வைக்கணுங்கிறதுல இப்போ மேட்டை நம்ம பேசுவோம். ஏன் குரு பயிற்சி போயும் பலன் கிடைக்கல? இல்லை, அந்த ஐயா கொஞ்சம் ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்காரு, இங்கே கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது. நன்றி. இப்போ எல்லாரும் இந்த 9 மணி அளவில் இந்த திருச்செங்கோடில் தான் இவ்வளோ கூட்டம் இருக்கிறத பார்த்துருக்கோம். ஏன்னா பெரும்பாலும் நிறைய கூட்டங்கள் ஜோட மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா 10 மணி 10:30க்கு தான் வருவாங்க. அந்த அளவுக்கு இதை ரொம்ப சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திரு ராஜா சங்கர் அவர்களுக்கு உங்களுடைய கைத்தட்டல் மூலம் அவருக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இந்த பூஜையை ஐயா ரொம்ப சிறப்பாக நடத்தி வச்சுட்டு கிளம்புறாங்க. ரொம்ப சந்தோஷம். பொதுவாகவே இந்த கிரக பெயர்ச்சி
மேசத்துல இருந்து ரிஷபத்துக்கு போறாரு. அப்ப மேச ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துக்கு போறாரு. மேச ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துக்கு போறாரு. இந்த மேச ராசிக்காரர்களுக்கு சூப்பரா இருக்கும். இந்த 2ஆம் இடத்தில் கோச்சார குரு போகக்கூடிய இந்த காலம் அவர்களுக்கு தன சம்பந்தமான பல யோக பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு நான் மட்டும் இல்ல, பல ஜோடர்களை யூடியூப்ல பாத்தீங்கன்னா குரு பயிற்சி ஆகிறதுக்கு போன வருஷத்துல இருந்தே ஒருத்தர் போட்டாரு. ஏன்னா நம்ம வீடியோ முதல் பார்க்கட்டும். என்னடான்னு பார்த்தா அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சிக்கான பலன்கள் அப்படின்னு போன வருஷம் குரு பயிற்சி தாண்ட 1 மாசத்துல போட்டிருக்காரு. ஏன்னா நிறைய வியூவர்ஸ் வருவாங்க இல்லையா. இந்த குரு பயிற்சியானது முதல் நம்ம ஜோடர்களா இருக்கக்கூடியவர்கள் இங்க பொதுமக்களும் சேர்ந்து இருக்கீங்க. ஜோடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த பெயர்ச்சியை எப்படி கணக்கிடுவதுன்னு முதல் ஒரு கால்குலேஷனே இருக்கு. ஜோடத்துல ஒவ்வொரு கிரக பயிற்சிகளையும் கணக்கிடக்கூடிய முறைன்னு இருக்கு. ஆமா சார், 1ஆம் தேதி 1 மணிக்கு குரு பயிற்சி ஆகிறாரு, அதுதானே? அது கிடையாது. சில ஜாதகத்துல சில ராசிகளுக்கு 6ஆம் இடம் 8ஆம் இடத்துக்கு போயிட்டார்னா அகப்பட்டவனுக்கு அட்டமத்துல குருன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா அந்த அகப்பட்டவன் திடீர்னு அந்த வருஷம் தான் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி டெவலப் ஆகும். எப்படா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு மீம்ஸை போட்டு விட்டு நம்ம கேட்குற மாதிரி இருக்கும். அதனால இந்த குரு பயிற்சி, கிரக பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சிகள் சொல்லக்கூடிய வருடாந்திர கிரக பயிற்சிக்கு மூர்த்தி நிர்ணயம்னு ஒரு கால்குலேஷன் இருக்கு. அந்த மூர்த்தி நிர்ணயம்னா என்ன அப்படின்னா, அது லோக மூர்த்தியாக நம்மளுடைய முன்னோர்கள் சில கணக்கீடுகளை வச்சிருக்காங்க. இப்ப இந்த குரு பயிற்சி ஆகக்கூடிய அந்த நாள்ல என்ன நட்சத்திரம் சொல்லுங்க யாராவது ஒருத்தர். கிருத்திகை. வெரி குட். இந்த குரு பயிற்சி ஆகக்கூடிய நாளைக்கு தான் ஆகுது, 1ஆம் தேதி. நாளைக்கு என்ன நட்சத்திரம்னு சொல்லுங்க, மறுபடியும் தெளிவா கேட்கிறேன். திருவோணம். சார், இந்த திருவோணம் சொன்னதுல ஏதாவது தப்பு இருக்கா? கரெக்டா சொல்லிட்டாங்களா? தப்பு யாரு சொல்லுங்க. நாளைக்கு என்ன நட்சத்திரம்? சந்திரனுடைய நட்சத்திரம் ரோகிணி. நன்றி. வேற யாராவது சொல்லுங்க. திருவோணம். திருவோணம் சரியா இருக்கா? திருவோணம் தானே? ரைட் ரைட். ஓகே. திருவோணம். திருவோணம் இல்ல, திருவோணம். சரியா? நம்மளுக்கு அப்பப்போ ஒவ்வொரு ஊர் தமிழுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஸ்டைல்ல வரும். திருவோணம். திருவோணம் எந்த ராசியில இருக்கு? வெரி குட், வெரி குட். ஒரு கிரக பயிற்சி ஆகக்கூடிய அந்த நாள்ல எந்த ராசியில சந்திரன் மூவ் ஆகுறாரோ அந்த ராசி இப்ப மேச ராசிக்கு எத்தனாம் இடமா இருக்குன்னு பாருங்க. 10. இப்ப நான் ஒரு ரூட் சொல்றேன், எல்லாரும் நோட் பண்ணிக்கங்க. 1, 6, 11. ஏன்னா இங்க ஜோசியர்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க. நீங்க பலன் பார்க்க வரக்கூடிய உங்க கிளைண்ட்டுகளுக்கெல்லாம் சொல்லணும். ஏன்னா சரியா சொல்லணுங்கிற காண்டிதான் இந்த ஒரு சின்ன கணிதம். ஆல்ரெடி பெரும்பாலான ஜோசியர்களுக்கு நல்லா தெரியும். அந்த ஜோடத்தை புதுசா படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்காக அல்லது இந்த கணித முறை தெரியாதவர்களுக்காக 1, 6, 11 சொர்ணமூர்த்தின்னு போட்டுக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 2, 5, 9 ரஜதமூர்த்தின்னு போட்டுக்கோங்க.
ரஜத ரஜத இல்லாட்டினா வெள்ளி மூர்த்தின்னு போட்டுக்கோங்களேன். முதல் சொன்னதுக்கு தங்க மூர்த்தி, ரெண்டாவது சொன்னதுக்கு வெள்ளி மூர்த்தி. அடுத்து 3 7 10. 3 7 10 இது என்ன 3 7 10ங்கிறத அடுத்து சொல்றேன். இதுக்கு தாமிர மூர்த்தி. அடுத்து 4 8 12. இப்ப என்னைய மேச ராசிக்கு பலன் சொல்ல சொன்னாங்க. இப்ப நீங்க பூரம் சொல்ல போறீங்க, நான் சொல்ல மாட்டேன். 4 8 12 லோகமூர்த்தி. லோகமூர்த்தி லோகம்னா இரும்புன்னு வச்சுக்கோங்களேன். சனிக்கு இல்லாம இரும்புன்னு வச்சுக்கோங்க. அது சனிக்குரிய லோகமா இருந்தாலும் இரும்பு. அதாவது இந்த குரு பெயர்ச்சியை 4 வகையாக பிரிக்கணும். இந்த குரு பயிற்சியை 4 வகையாக பிரிக்கணும். இப்ப இந்த மகர ராசி மேச ராசிக்கு எத்தனாம் இடம்? மேச ராசிக்கு எத்தனாம் இடம்? 10. அப்ப 10ஆம் இடம் எந்த மூர்த்தியா வர்றாரு? தாம்பிரம். அப்ப காப்பர்ல வர்றாரு. அப்ப கோல்டுன்னா 100 எழுதிக்கங்க. சொர்ணமூர்த்தினா 100, ரஜதமூர்த்தி அப்படின்னா 75, காப்பருக்கு 50, லோகமூர்த்திக்கு 25. நல்லா கேட்டுக்கங்க. 100 75 50 25 அவ்வளவுதான். இப்ப இந்த மேச ராசிக்கு 3 தடவை சொல்லியாச்சு. இப்ப குருவுக்கு எந்த மூர்த்தி வர்றாரு? அப்ப மேசத்துல இருந்து ரிஷபத்துக்கு போகக்கூடிய இந்த குருவானவர் தனஸ்தானத்துல போய் குரு உட்கார்வாரு. சூப்பரா இருக்குன்னு சொன்னா சரியா இருக்குமா தப்பா இருக்குமா? மீடியமா இருக்கும். 50-50 பிஸ்கட்டை வாங்கி சாப்பிடுங்க. கொஞ்சம் உப்பு கிடைச்சாலும் ருசியா இருக்கும். 50% பலன் கிடைச்சாலும் நல்லா இருக்கும்னு சொல்லுங்க. இப்படித்தான் பார்க்கணும்னே சொல்லப்பட்டிருக்கு. இப்படியும் பார்க்கலாம்ல நான் சொல்லல. இப்படித்தான் இந்த குரு பயிற்சிக்கான பலாபலன்களை பார்க்கணும். இப்ப நான் ஒண்ணு சொல்றேன். 12 ராசிக்கு ஒரு முத்தாய்ப்பா சொல்லிடுறேன். அடுத்து ஒரு அவங்க விரிவா சொல்லுவாங்க. இந்த கோல்டுன்னு சொன்னேன்ல, இந்த கோல்டன் சொல்லக்கூடிய அந்த மூர்த்தியாக வரக்கூடிய சொர்ண மூர்த்தியாக வரக்கூடிய ராசி எதுனா மகரம், சிம்மம், மீனம். இந்த ராசிக்கு பூரா சூப்பரா இருக்கும். இதுல இன்னும் சூப்பரா இருக்கிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா, அந்த ஜாதகருக்கு குரு தசையோ குரு புத்தியோ குரு அந்தரமோ இந்த ஒரு வருட காலத்துக்குள்ள நடந்தால் அந்த காலகட்டம் தான் அந்த சிறப்பான யோக பலனை தருங்கிறது சில ஜோட விதிகளாக இருக்கு. இப்ப மற்ற யாருக்கும் வரா? எல்லாத்துக்கும் வரணும். எப்படிலாம் வரும் அப்படின்னா, இந்த ஜாதகருக்கு தற்சமயம் நடக்கக்கூடிய தசா புத்தி அந்தங்களில் ஒன்று குருவனுடைய சாரம் பெற்றிருந்தாலும் அல்லது இவர்களுடைய நட்சத்திரங்களில் குரு இருந்தாலும் அவர்களுக்கு இந்த யோக பலனை நிச்சயமாக அவர்கள் இந்த குரு பயிற்சி மூலமாக அனுபவிக்க முடியும். நம்பர் 1. நம்பர் 2, குரு பயிற்சி யோக பலன்கள்ல எனக்கு நடக்கல, எனக்கு அந்த தசை இல்லை, குரு சார வாங்கல அப்படிங்கிறவங்களுக்கு என்ன சொல்றது ஜோசியரா? இந்த குரு யோகத்தை தரக்கூடிய ஒரு இடத்துல அமைந்திருந்தாலும், யோகத்தை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை காலத்தில் இருந்தாலும்,
இத எனக்கு நீங்க சொன்ன மாதிரி குரு தசை நடக்கல, குரு புத்தி நடக்கல, குரு அந்தரம் நடக்கல, அல்லது குரு சாரம் பெற்றிருக்கக்கூடிய கிரக தசை புத்தியும் நடக்கல. அப்ப எனக்கு இந்த குரு நாள் கிடைக்க வேண்டிய பலனை நான் எப்படி அனுபவிப்பது? நல்ல இடத்துல இருக்கு. அப்ப அதை ஊக்குவிக்கக்கூடிய, இன்னொன்னு சொல்ல போனா இந்த கிரகங்களை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய சில வழிபாட்டு முறைகள் இருக்கு. அது ஒண்ணும் இல்ல, எந்த செயலை செய்தாலும் நல்ல யோகா அமைப்புல இருக்கக்கூடிய இந்த குரு பயிற்சிக்குரிய ராசிக்காரர்கள் ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய குரு ஓரையில் உங்களுடைய சங்கல்பங்களை, உங்களுடைய வேண்டுதல்களை ஒரு பேப்பர்ல குருவாக குருவே துணைன்னு சொல்லி உங்க குருவையும் மனசுக்குள்ள வேண்டிக்கங்க. அந்த குருவுக்கு உண்டான தேவதைகளையும் நீங்க மனசுல வேண்டிக்கங்க. உங்களுடைய ஒரு அழகா ஒரு மஞ்சள் பேப்பரை எடுத்துக்க, ஒரு மஞ்சள் பேப்பர், சின்ன ஒரு விசிட்டிங் கார்டு சைஸ்ல இருந்தாலும் போதும். அந்த குரு ஓரையில எழுதி பையில வச்சுக்கோங்க. எழுதி எந்த உண்டியல் எல்லாம் போட வேணாம், உங்க பை தான் உண்டியல். உண்டியல்ல காசு போட்டா எப்படி சேருதோ, உங்க கோரிக்கைகள் முழுக்க முழுக்க நீங்க எந்த விஷயமா இருந்தாலும் சரி, இந்த குரு பயிற்சியை உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய வகையில் இருக்குன்னு ஒரு ஜோசியர் சொன்னார்னா, இல்லை நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு பேப்பர்ல ரொம்ப சிம்பிளா உங்க கோரிக்கையில அழகா எழுதி உங்க பாக்கெட்ல வச்சுக்கோங்க. அதுக்கு கொஞ்சோண்டு மஞ்சள் பேப்பர்ல மஞ்சளை தொட்டு வச்சு வைங்க, நிச்சயமா நடக்கும். இந்த குருவுடைய பலன் இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்கு. அடுத்து இப்ப பாத்தீங்கன்னா மேச ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு இருக்கு, நம்ம காப்பர்ல இருக்கு. அப்ப 50% தான் பலன் கிடைக்கும்னு சொல்லியிருக்கோம். இந்த 50% முழுசா கிடைக்கணும் அப்படின்னா அந்த குருவுக்கு உண்டான கிழமை எது? வெரி குட். அந்த வியாழக்கிழமையில குரு ஓர எது? இல்ல காலையில தான் கேட்டேன். 6 to 7 இந்த நேரம் நல்ல நேரமா? சூப்பர். அந்த யமகண்டன் கரெக்டா டக்குன்னு சொன்னவங்களுக்காண்டி ஒரு கைத்தட்டல போடுங்க. ஏன்னா நம்ம ஜோசியர்களை நாம தான் பாராட்டணும். அந்த நல்ல நேரமா 6 to 7:30 யமகண்ட வேலை. அப்ப யமகண்ட வேலையில நல்ல விஷயங்களை செய்யலாமா? என்னென்ன நல்ல விஷயங்களை செய்யலாம்? செய்யலாமா செய்யக்கூடாதா? ரைட்டு, இதெல்லாம் நல்ல விஷயம். சூப்பர். அவருக்கு நல்லா ஸ்ட்ராங்கா ஒரு கைத்தட்டல போடுங்க. நான் நன்றி ஐயா. அவங்க பேர் என்ன? வெங்கடேசனுக்கு மீண்டும் ஒரு கைத்தட்ட போடுங்க. ஏன்னா யமகண்ட வேலையில நீங்க கடனை காலத்தால கொண்டு போய் கொடுக்க முடியுமா? முடியாது. அந்த கடனுக்கு உண்டான நீங்க ஏதாவது கடன் பட்டிருந்தீங்கன்னா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வரக்கூடிய காலையில 6 to 7:30 இருக்கக்கூடிய யமகண்ட வேலையில குரு ஓரையில அந்த கடனுக்கான தொகையை ஒத்த ரூபா உனக்கு அப்படிங்கிற பாடல் அடிப்படையில அந்த கடகாரனுக்கு ஒத்த ரூபாயை எடுத்து வச்சிருங்க, ஒரு பேப்பர்ல மடிச்சு வச்சிருங்க. கடன் தீரட்டும் அப்படின்னு அதுல எழுதி ஒத்த ரூபாயை மடிச்சு வைங்க, இல்ல 50 ரூபாயை மடிச்சு வைங்க, 100 ரூபாயை மடிச்சு வைங்க. உங்க கடன் அடுத்த குரு பயிற்சிக்கு முன்னாடி பல கோடி இருந்தாலும் அடைபட்டே தீருங்கிறதா இந்த ஒரு அற்புதமான மேட்டர். இது உங்களுக்கு யூஸ் ஆயிருக்கா, யூஸ் ஆகலையா? கொஞ்சம் லேட்டா போவோம். ஆள் ஒன்றும் அவ்வளோவா சிறப்பா இருக்காதுன்னு நினைச்சுக்கிட்டு லேட்டா வர்றவங்களுக்கு தகவலை நீங்க சொல்லுங்க, பாவம். ஏன்னா போய் அரங்க நிறைஞ்சிருக்கு. இருந்தாலும் என்ன காலையில என்ன நடந்துச்சுன்னா இந்த ஒரு மேட்டரை அவங்களுக்கு சொல்லி அவங்க கடனை தீர்க்கறதுக்கு உங்க பங்கை கொடுங்க. சரிங்களா? சரியா இருந்துச்சா? இப்ப குரு அப்படின்னாலே இப்ப மேச ராசிக்கு நல்ல பலன் அப்படிங்கிறத 50% யோக பலன் கிடைக்கும். மீதி 50% இந்த குரு ஓரையில குருவனுடைய கிழமைகள்ல வணக்கங்கய்யா, குருவனுடைய கிழமைகள்ல நீங்க பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக
இந்த குரு பயிற்சி இதுல ஏன் சிறப்புன்னு ஒண்ணு சொல்றேன் பாருங்க. எப்பவுமே காலபுருஷனுக்கு 2ஆம் இடம் தனஸ்தானம். அந்த 2ஆம் இடத்துக்கு காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்துல போய் குரு உட்கார்றாரு. இதுக்குள்ள இன்னொன்னு ஜோசியத்துல சொல்லியிருக்கான், காரக பாவ நாஸ்தி. ஒரு தனபாவத்துல போய் தனகாரகன் குரு போய் உட்கார்ந்தால் தனம் நாஸ்தியாகும், பண விரயமாகும் அப்படின்னு சொல்றாரு. இந்த பொதுவான ஒரு பலனை நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கணும். நான் மேச ராசிக்கு மட்டும் சொல்லல, ஏன்னா மேச ராசிக்கு 2ஆம் இடத்துல விரையாதிபதி, அவருக்கு 12 குடையவன் போய் உட்கார்றாரு. இதுல இன்னொரு முக்கியமான இடையில விட்டு போச்சு. இந்த குரு பயிற்சி பலன் ராசிக்கு சொல்றதா லக்கணத்துக்கு சொல்றதா? லக்கணத்துக்கு சொல்லணும்னு சொல்றவங்க மட்டும் கை தூக்குங்க. வெரி குட். இந்த குரு பயிற்சி பலன் ராசிக்கு தான் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கை தூக்குங்க. ரைட், நன்றி. இப்ப பாருங்க, ஏன் லக்கணத்துக்கு பார்க்கணும்னு இப்ப அவங்க கிட்ட கேட்டா அவங்க ஒரு விளக்கத்தை சொல்லுவாங்க. லக்கணத்துக்கு தான் குரு பயிற்சி பலன் பார்க்கணும். எப்பவுமே கோச்சாரம் என்பது உங்களுடைய ராசிக்கானதுக்கு மட்டும்தான் பார்க்கணுமே ஒழிய உங்கள் ஜாதகத்துக்கான விஷயங்களை மட்டும் லக்னத்துல இருந்து பார்க்கணும். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலன்களுக்கு லக்னத்துல இருந்து பார்க்கணும். உங்களுடைய கிரக பயிற்சி கோச்சார பயிற்சி விஷயங்களை உங்களுடைய ராசியில இருந்து தான் பார்க்கணும் அப்படின்னு நான் சொன்னதா தயவு செய்து எடுத்துக்காதீங்க. நம்மளுடைய முன்னோர்கள், ஞானிகள், மகான்கள், ரிஷிகள் ஜோட நூல்ல அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. ராசிக்கு தான் பலன் சொல்லியிருக்காங்களே ஒழிய லக்கணத்துக்கு நம்மளா ஒரு புதுசா ஒரு ட்ரெண்டை உருவாக்கணும்னு உருவாக்க கூடாது. அப்ப அதனுடைய ஆர்ஜின் ஒரிஜினாலிட்டியை கெடுத்துரும். லக்கணத்துக்காண்டி பலன் சொல்றேன் அப்படின்னு, நான் சூரியன் பிறந்த மாசத்துக்காண்டி பலன் சொல்றேன் அப்படின்னு ஒருத்தர் வந்தாருன்னா அது எப்படி தப்பா இருக்குமோ அது மாதிரி லக்கணத்துக்கு ஒரு பலனை எடுத்துதான் கோச்சார பலன் சொல்லணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா இந்த ஜோடத்துல நீங்க ஒரு புதிய விஷயத்தை ஊக்குவிக்கிறீங்கல்ல, ஒரு மேற்ற புதுசா கொடுத்து இந்த ஜோட கலைக்கு நீங்க ஒரு பங்கத்தை உருவாக்க போறீங்க அப்படின்னு எடுத்துக்கணும். அதனால ராசி பலன் என்பது கோச்சாரத்துக்கு ராசி பலன் தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா இந்த லக்கணத்துக்கு உங்க ஜாதக ரீதியாக அது எவ்வாறு செயல்படும் அப்படின்னு மிங்கில் பண்ணி பார்க்கலாமே ஒழிய பொதுவாக கோச்சாரம் ராசிக்காக மட்டும்தான் பார்க்கணும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல வலியுறுத்தி சொல்லிக்கிறேன். இப்ப ராஜா சங்கர் ஒரு விஷயம் சொன்னாரு, அதை மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். இந்த ஜோடத்துக்குள்ள நிறைய அற்புதங்கள் அங்கங்க போய் ஒளிஞ்சிருக்கு. நம்மளுடைய நியூமராலஜி, எண்கணிதம், நேமாலஜி, புரோனாலஜி, இப்படி பல லாஜி இருக்கு இந்த அஸ்ட்ராலஜிக்குள்ள. இந்த லாஜி பூரா சரியா பயன்படுத்தினா வேலை செய்யும். சரியா பயன்படுத்தினா வேலை செய்யும். யார் வீட்டிலையாவது எலுமிச்சம் பழம் செடி வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கவங்க மட்டும் கை தூக்குங்க. ஓகே, 1 2 3 4 நிறைய பேர் வீட்டில் இந்த செடியில் இருக்கு. இதுல பழம் காய்க்காத செடி இருக்குன்னு யாராவது சொன்னீங்கன்னா சும்மா அவங்க மட்டும் கை தூக்குங்க. ஓகே, இப்ப ஒரு மேஜிக்கை பண்ண போறோம். உங்க வீட்டுல இது வரைக்கும் செடி நல்லா வந்திருக்கு ஆனா பழமே காய்க்கல அப்படின்னா அதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னா நிச்சயமாக இருக்கு அப்படின்னு இது நான் ஜெயா டிவியில இதுக்கு சொன்னேன். அந்த காம்பையரே அவங்க வீட்டுல எலுமிச்சம்பழம் செடி 5 செடி வச்சிருந்தாரு. அவருக்கு ஒரு இந்த உங்களுக்கு இப்ப சொல்ல போற மேட்டர் தான் அவருக்கு சொன்னேன், இல்லாட்டினா அவருக்கு சொன்ன மேட்டர் தான் இப்ப உங்களுக்கும் சொல்ல போறேன். காய்க்காத செடி காய்க்க ஆரம்பிச்சிடும். பல சைஸ் தான் அளவு அப்படின்னா சாத்துக்குடி சைஸ் வரைக்கும் காய்ச்சிருக்கு. என்னுடைய இந்த பலனை கேட்டு ஒரு வீட்டுல வெட்ட போன செடியில இத கட்டி வச்சு சாத்துக்குடி சைஸ்ல பழம் கொடுத்து
ஒரு பழத்தை கூட அவங்க சாப்பிடவே இல்லை. எல்லாமே ஆச்சரியப்பட்டு கோவிலுக்கே கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சொன்ன ஜோசியர் கொடுக்காம நம்ம இதை சாப்பிடக்கூடாதுன்னு நான் சென்னைக்கு போயிருந்தப்ப தேடி வந்து ஒரு பெரிய சாக்கு பை நிறைய சாத்துக்குடியா கொடுத்தாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சு அவங்க தோட்டத்துல அவங்க மரத்துல காய்ச்ச எலுமிச்சம்பழம் அப்படிங்கிறது. அவ்வளோ ஒரு நான் ஒரு சில இடங்கள்ல நான் போய் செஞ்சிருக்கேன், காய்ச்சிருக்கு. ஆனா அவங்களுடைய நம்பிக்கையும் சேர்ந்து ஒரு எலுமிச்சம்பழம் இவ்வளவு பெருசு காய்ச்சிருக்கு. ஒரு பையன் நிறைய கொண்டு வந்தான். நீங்க எழுதி வைங்க, உங்களுக்கு கரெக்டா இருக்கு நடந்துருச்சு அப்படின்னா என்கிட்ட சொல்றத விட ராஜா சங்கருக்கு சொல்லுங்க, அதுதான் அவருக்கும் பெருமையா இருக்கும். உங்களுக்கும் ஒரு ராஜா சார் மீட்டிங்க்கு அடுத்து இன்னொரு 40 பேர்த்த நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு தனி வேன் பிடிச்சு கூட்டிட்டு வரணும். நம்ம ஒரு மண்டபத்துல பெரிய மண்டபத்துல கூட வைக்கலாம் அந்த அளவுக்கு. ஓகே, இப்ப எலும்புச்சம்பழம் செடி வச்சிருக்கவங்க மட்டும் எழுதிக்கங்க. 9, 4, 5, 7 இது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லுங்க, நோ ப்ராப்ளம். எலுமிச்சம்பழம் செடியில என்ன ஒரு மஞ்சள் அட்டையில இந்த நம்பரை எழுதிக்கங்க. 9, 4, 5, 7 4 நம்பர் தான். இதை தனித்தனியாக தான் சொல்லணும். மொத்தமா சொன்னா அதனுடைய அந்த உச்சரிப்பை வேல்யூ மாத்திரும். அதனாலதான் நம்பரை தனித்தனியா சொல்றேன். உங்க வீட்டு செடியில மஞ்சள் அட்டையில எழுதி சிகப்பு நூல் அப்படியே கோர்த்து அந்த செடியில கட்டி விட்டுருங்க. நிச்சயமாக பூ பூத்தாலும் சில மரங்கள் காய்க்காது, அற்புதமா கொத்து கொத்தா காய்க்கும். இந்த நம்பருக்கு எவ்வளவு வேல்யூ இருக்குன்னு பாருங்க. நம்பரா அப்படின்ட்டு போற ஜோசியர்களே நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் என்னுடைய ஒரு 20 வருட ஆய்வுல நான் எடுத்து வச்சிருக்கக்கூடிய சில முத்துக்களை இந்த குரு பயிற்சியில உங்களுக்கெல்லாம் கிடைக்கணும்னு சொல்றதுக்காண்டி தான் இதை நான் கொடுக்குறேன். இதை முறையா பயன்படுத்துங்க, சரியா பயன்படுத்துங்க. அற்புதமான பலன்களை நீங்களே பார்ப்பீங்க. சரிங்களா? இப்ப அடுத்து யாருக்கெல்லாம் பண கஷ்டம் இருக்கு, பண தேவை இருக்கு, அப்படி எல்லாத்துக்கும் தேவை இருக்கும். ஆனா வேகமா இப்போதைக்கு நிறைய பணம் தேவை இருக்குன்னு சொல்றவங்க மட்டும் கை தூக்குங்க. ஓகே, அந்த கை தூக்குனவங்க மட்டும் கையை நல்லா தட்டுங்க. இன்னும் கொஞ்சம் ஓங்கி நீங்களே தட்டுங்க, 2 கையும் நல்லா வலிமையா தட்டுங்க. வெரி குட். உங்களுக்கு பூரா பணம் வர்றதுக்கு நான் வழியை சொல்லிடுறேன். அதுல ஏதாவது நீங்க நினைச்சதுக்கு மேல கிடைச்சிச்சுன்னா ஐயா ராஜா சங்கருக்கு ஒரு பங்கை கொடுத்துருங்க. இல்ல எனக்கு வேணாம் சார், ஆல்ரெடி இல்ல ஆல்ரெடி நான் அடிக்கடி கையை தட்டி இந்த நம்பரை எழுதி வச்சுக்குவேன். எனக்கு பணம் வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா உங்களுக்கும் வரணும். அதுல ஒரு பங்கு ஏதாவது புண்ணியமான காரியத்துக்கு செய்யணும்ல. கோயிலுக்கு கொண்டு போய் போடுறவங்க போடுங்க. அதோட ராஜா சங்கர் அடுத்த மீட்டிங்க்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. இது நல்ல விஷயம் இங்க இருந்து தானே கிடைக்குது. அப்ப இது ஒரு கோயில் மாதிரி. அப்ப அவருக்கு அடுத்த உங்களுக்கு வந்த பிறகு கொடுத்தா போதும். தயவுசெய்து அட்வான்ஸ் எதுவும் கொடுத்துறாதீங்க வேணா. நன்றி நன்றி. இப்ப பாருங்க, பண சிரமமா இருக்கு அப்படின்னா 5, 1, 8, 9 மீண்டும் சொல்கிறேன். 5, 1, 8, 9 இந்த 4 எண்களை வெள்ளை அட்டையில பிங்க் கலர் பேனால, பிங்க் கலர் இங்க்ல, ரோஸ் கலர் அந்த பிங்க் கலர் இங்க்ல எழுதி உங்க வீட்டுல தூங்கி எந்திரிச்சோன்னு பாக்குற மாதிரி வைங்க. ஒரு சின்ன விசிட்டிங் கார்டு, வெள்ளையில இருக்கக்கூடிய விசிட்டிங் கார்டுல இந்த நம்பரை எழுதி உங்க பாக்கெட்ல வைங்க, இல்ல பர்ஸ்ல வைங்க. 100% உங்களுடைய அவசிய தேவையான பணம் எப்படி வருதுன்னு தெரியாது, ஆனா வந்துடும். இது ஒரு பிரம்மாண்டமான ரகசியமான ஒரு விஷயம். சரிங்களா? என்ன சார்?
அந்த எண்ணுக்கு இருக்கக்கூடிய ஒரு அற்புத சக்தினால உங்களுக்கு வருங்கிற. நம்ம ஜோசியர்களுக்கு ஆனா நான் சொல்ல வேண்டியது இல்லைன்னு நான் நினைச்சுக்கிட்டு சொல்றேன். சரி, ஐயா ஒன்று சொன்னாரு, குபேர எண் 23ன்னு. அது கிடையாது. இது எண் கணிதத்தில் வரக்கூடிய ஒரு சூட்சும எண்கள். இப்ப இந்த எண்ணெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எண் இல்லாம எதுவுமே இல்லை. உங்க வண்டியை எடுத்தீங்கன்னா 4 நம்பரு. நம்ம இந்தியால உங்க கார் எடுத்தீங்கன்னா 4 நம்பர் தான் கொடுப்பாங்க. நீங்க 2 வீலர் டிவிஎஸ் 50 எடுத்தாலும் 4 நம்பர் தான் கொடுக்குறாங்க. நீங்க கார் எடுத்தாலும், ஹுண்டாய் கார் எடுத்தாலும் சரி, கண்டசா கார் எடுத்தாலும் சரி, ஆடி கார் எடுத்தாலும் 4 நம்பர் தான் கொடுப்பாங்க. அதுக்காண்டி ஆடி கார் வாங்கிட்டீங்கன்னு 10 நம்பரா கொடுக்குறாங்க கிடையாது. அந்த 4 நம்பர் உங்களை இயக்கிக்கிட்டு இருக்குங்கிற ஒரு ரகசியத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், உங்க ஆதார் கார்டை எடுத்தீங்கன்னா 4 தடவை வந்துடும். இந்தியாவில் நீங்க எந்த மூலையில பிறந்தாலும் அப்ப நம்ம இந்தியாவில் இந்த 4 நம்பர் இயங்கிக்கிட்டு இருக்குங்கிறதா, நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்குங்கிறதா நிச்சயமான உறுதியான உண்மை. இந்த ரகசியத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஆதார் கார்டை வச்சு ஜோசியம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இதை உருவாக்குனது திரு நெல்லை வசந்தன் ஐயா அவர்கள் தான். அவருடைய மாணவர் தான் நானும். நம்ம ஜோசியம் கொஞ்சம் வருஷமா தான் படிக்கிறோம். ஏன்னா பார்க்கறது வேணா ரொம்ப வருஷமா பார்த்தாலும் படிக்கிறது ஒரு 35 வருஷமா தான் ஜோசியத்தை படிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னமும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கணுங்கிற இறைவனுடைய அனுகிரகம் எனக்கு கிடைக்கணும்னு நான் உங்கள் சார்பாக நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா ஜோதிடம் படிச்சுக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டினா குருவுக்கு பதிலாக சுக்கிரன்னு நம்மளே மறந்து போட்டுருவோம். இதெல்லாம் இயற்கையில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள். இப்ப சார் என் பாக்கெட்ல எப்பவுமே பர்ஸ் இருக்கு, காலியா இருக்கு அப்படிங்கிறவங்க, உங்க பர்ஸில் பணம் வரணும்னா எப்போ வரணும்? உங்களுக்கு ஏதாவது வேலை வந்து அந்த வேலை மூலியமாக தன வரவு வரணும். சொன்னா 5, 1, 8, 9 பெரும் பணம், கஷ்டத்துல இருந்து விடுபட வேண்டிய பணம். அதே கடன் ஆயிடுச்சு. அந்த கடன் கொடுக்கறதுக்கு ஒரு கடன் திருப்பி அடைக்கிறதுக்கு ஒரு பணம் வேணும் இருக்கு இல்லையா? அது 5, 8, 1, 9 கடனை அடைப்பதற்கான பண தேவைக்கு சின்ன சின்ன விஷயம் தான். நம்பர் ஒரே நம்பரா தெரியும். 5, 1, 8, 9 போட்டிருந்தீங்களா? அதுல 5, 8, 1, 9 போடுங்க. உங்க கடன் அடையறதுக்கு உண்டான பணம் ஏதாவது ஒரு ரூபத்துல இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும். இப்ப நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு சரியா இருந்துச்சா, இல்ல பயன்படக்கூடிய ஒரு விஷயமாக இருந்துச்சா? ஏன்னா நான் ரொம்ப நேரம் பேசி நீங்களும் உட்காந்து கேட்டு ஒண்ணுமே புரியலைங்கிறத விட, இல்லை சார் நீங்க சொன்ன அந்த 2, 3 விஷயம் சரியா வந்துருச்சு அப்படிங்கிறது. ரைட், கரெக்டா இருக்கா? நன்றி. சொல்லு. இந்த நம்பரை வெள்ளை அட்டையில எழுதக்கூடாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. 5, 8, 1, 9 கடனுக்காக பணத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்கள், கடன் கொடுத்து ஏமாந்தவர்கள், அல்லது ஓடி போன சீட்டு கம்பெனிக்கு தெளிவா அவங்க நல்லா இருக்கட்டும் நினைச்சு கொடுத்தவர்கள், இந்த பணம் பூரா வரணும் ப்ளூ கலர் அட்டையில எழுதணும், நிறத்தை சேர்த்துக்கணும். ஏன்னா நிறமும் இங்க சேர்ந்து இயங்குது. அப்ப ப்ளூ, லைட் ப்ளூ அட்டை, இங்கு ப்ளூ கலர் இங்கு. சொன்னது பிங்க் கலர் இங்கு, இங்கே ப்ளூ கலர் இங்கு. இன்னொன்னு சேர்த்துக்கங்க. உங்க ராசிக்கு 2ஆம் அதிபதி என்ன கிரகமோ அந்த கிரகத்துக்கு உண்டான இங்க்ல கூட எழுதுங்க. இப்படி சொன்னோன்னு ஒருத்தர் சொன்னாரு, சந்திரனுக்கு வெள்ளை இங்கு பரவாயில்லையா, அதை எழுதலாமான்னு கேட்டாரு. ஏன்னா நம்ம ஆளுங்க ரொம்ப தெளிவா இருப்பாங்க. நான் என்ன சொன்னேன்,
பால்ல பேனாவை தொட்டுட்டு அப்புறம் எழுதுங்க, இன்னும் தெளிவா எழுதுவோம் அப்படின்னு. புரியுதுங்களா? ஏன்னா கமெண்ட் பண்றதுல நம்மளை மிஞ்சி நம்மளை தான். அதனால நல்ல விஷயங்களை ஏத்துக்குங்க. உங்களுடைய சந்தேகங்களை எப்போ வேணாலும் என்னுடைய நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம். நீங்க கேட்கறதுக்கு கட்டணம் கிடையாது. ஜோசியரா இருக்கிறவங்களுக்கு கட்டணம் கிடையாது. ஜோடர்களுக்கு 100% ஃப்ரீ தான் பலன். டவுட்டுக்கு பலன், சாதகத்துக்கு பலன் கேட்டுறாதீங்க. நான் பிழைக்கணும். என்ன, நான் இந்த நம்பரை நீங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சோன்னு 5189 எழுதி ஒட்டிருங்க. உங்க வீட்டுல எல்லாரும் பார்க்கட்டும். நீங்க தூங்கி வந்துருச்சோன்னா பார்க்குற இடத்துல ஒட்டுங்க. உங்க பெட்ரூமா இருக்கட்டும், ஹாலில் கூட சில பேர் படுப்பாங்க. இதுல எந்த திசையில ஒட்டணுங்கிறதெல்லாம் கணக்கு இல்லை. ஏன்னா நம்மளுக்கு எல்லா திசையிலேருந்தும் பணம் வரட்டும், 4 திசையிலையும் ஒட்டுங்க. நல்லது தானே? இப்ப பாருங்க, யாரு வீட்லயாவது கல்யாணத்துக்கு பொண்ணோ மாப்பிள்ளையோ, பெரும்பாலும் பொண்ணு வீட்டுக்காரங்க தான் நிறைய செய்முறை செய்யணும். என் நம்பரை எழுதிக்கிட்டு இருக்க புரிய வேணாம், நான் கடைசியா சொல்றேன். திருமணம் நடப்பதற்கு காசு பணம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 69448 69448 அந்த பொண்ணுடைய அந்த பொண்ணுடைய இந்த கட்டை வரல் இருக்குல்ல, அந்த கட்டை வரல் கீழே இது என்ன மேடு? சுக்கிரமேடு. அதுல மட்டும் டெய்லி ஒரு பச்சை இங்கில் மட்டும் எழுதி வைக்க சொல்லுங்க. என்ன நம்பர் சொன்னேன்? 69448. அந்த பொண்ணு வேகமா கல்யாணம் பண்ணி சூப்பரான மாப்பிள்ளைய கையை பிடிச்சிட்டு போயிடும். இது நகை வாங்கணும், அதெல்லாம் வரும், எல்லாம் வந்துதானே நடக்கும். கல்யாணம் ஆகலேங்கிற கவலைப்படக்கூடிய பெண்ணுடைய கையில இந்த எண்ணெய் எழுதி வச்சிங்கன்னா டெய்லி இடது கை இடது கை இடது கை இடது கை சுக்கிரமேட்டில் எழுதுங்க. அம்மா இந்த நம்பர்லாம் அப்படி ஒரு மேஜிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு ஃபுல் மேஜிக். ஒரு தடவை எழுதினாலும் போகும், அதுக்கு பயம். ஒரு தடவை எழுதுனா எப்படி கல்யாணம் ஆகும்னு ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மை இருந்துச்சுன்னா டெய்லி எழுத சொல்லுங்க. ஒரு 30 நாள்ல மாப்பிள்ளை வந்துருவேன். வந்தோடனே பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்லிக்கிட்டு வருவேன். வந்து பார்த்துட்டு பிடிக்கிறத விட பொண்ணு பிடிச்சிருக்கு ஓகே அப்படின்ட்டுருவேன். இதெல்லாம் நடந்த விஷயம். நான் நிறைய பேத்துக்கு நடத்தி காட்டிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? பசங்களுக்கு வலது கையில எழுதுங்க. வலது கையில நீங்க எழுத வேணாம், நீங்க எழுதுங்க. அவங்களா எழுதுனா கிறுக்கின மாதிரி ஆயிரும். கல்யாணம் எதனால தடையாகுதோ அந்த தடை நீங்கும். இப்ப பணத்தினால தடை இல்ல, அளவு கம்மியா இருக்கிறதுனால ஒரு ரூபாய் கட்டிட்டு போக மாட்டாங்க. பொண்ணு குட்டையா இருக்கு, பொண்ணு வளர்த்தியா இருக்கு, வர்ற மாப்பிள்ளை தூரம் குட்டையா வர்றாங்க, பார்த்துட்டு பொண்ணு வளர்த்தின்ட்டு போறாங்க. இப்படி எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அதிசயத்தை தரக்கூடிய நம்பர் தான் இப்ப நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? என்னங்கம்மா? 2 ஆணுக்கு வலது கை, பெண்ணுக்கு இடது கை. 2 பக்கமும் இந்த பக்கம் எழுதுங்க. நான் சொன்னேன் ப்ளூ கலர் 5819 லைட் ப்ளூ. இப்ப யாரெல்லாம் ஜோசியரா இருக்கீங்க சார்? இல்ல பொதுமக்கள் வந்திருக்காங்க. யாரெல்லாம் ஜோசியரா இருக்கீங்க? ஓகே, வெரி குட். ஜோசியர் கம்மி, பொதுமக்கள் நிறைய இருக்காங்க. இருந்தாலும் ஜோசியர்களுக்கு ஒரு மேட்டர் சொல்லவா சார்? நீங்க ஜோசியரா இருக்கியா, நல்ல ஜோசியம் படிச்சிருக்கிய, ஆளு தான் வரமாட்டாங்க அப்படிங்கிற கவலை யாருக்கெல்லாம் இருக்கு? எல்லாத்துக்கும் இருக்கும். சரிங்களா? 4 நாளைக்கு வேகமா வந்துட்டு 5ஆவது நாள் படுத்து தூங்குற மாதிரி ஆளு வந்தாங்கன்னு வைங்க, மனசு கஷ்டமா இருக்கு. இங்க நான் எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு வந்திருக்கேன். ஏன்னா இருந்தாலும் அதை சொல்றேன்.
இங்க சூப்பர் ஜோசியர் அப்படின்னு பேர் எடுக்கிறதுக்கு உங்களுடைய அலுவலக டேபிள் இருக்குல்ல, அலுவலக டேபிள் நல்லா கேட்டுக்கங்க. உங்களுடைய அலுவலக டேபிள்ல மஞ்ச அட்டையில பச்சை கலர் இங்க்ல, மஞ்சள் அட்டையில பச்சை கலர் இங்க்ல ஒரு நீளமான அட்டையில 6252 6252 இந்த 4 நம்பர் உங்களை உலக புகழ் அடைய வைக்கக்கூடிய எண். நீங்க வாயை மூடிக்கிட்டு இருந்தாலும் அவர் ஊம ஜோசியர் சூப்பரா சொல்லுவாரு அப்படின்னு கூட பேர் ஆகிடும். நீங்க ஊம ஜோசியர் வந்து சாவத்தை பார்த்துக்கிட்டு பேபான்னு நிற்கிறோம்னு நீங்க என்னடா சொல்றது, நீங்க எப்படி எண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அவர் கைவரல்லே காமிச்சுட்டாவே நடந்துரும், அந்த மாதிரி கூட பேராகும். ஏன்னா ஜோசியத்துல நீங்க என்ன சொல்றீங்களோ அந்த பலன் பலிதமாகும். உங்களுடைய பெயர் புகழ் அடைய ஆரம்பிக்கும். உங்ககிட்ட ஜாதகம் பார்த்தாவ அருமையான ஜோசியர்னு உங்களை புகழ ஆரம்பிச்சுட்டா அடுத்த ஆள் வந்துருவாங்களா. அப்புறம் நான் இன்னும் சாப்பிடல, 11 மணிக்கு போய் சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நீங்க பிஸி ஆயிருவீங்க. நான் அதிக நேரம் எடுத்துக்கிட்டேன். என்னுடைய ஒரே ஒரு ஃபோன் நம்பரை வரணும் கேட்டதுனால நான் சொல்றேன், எல்லாருமே எழுதிக்கங்க. 98 94 54 15 77. என் பேரு மீனாட்சி சுந்தரம், சதயம் மீனாட்சி சுந்தரம்னு போட்டுக்கோங்க. நான் மதுரையில் இருக்கேன். சரிங்களா? மறுபடியும் தமிழில் நம்பர் சொல்லிடுறேன், 9894541577. நன்றி நன்றி நன்றி. மிகவும் சிறப்பாக அற்புதமாக ஐயா அவர்கள் மேசராசிக்கான பலன்களை சொன்னார். எப்படிங்க ஐயா இருந்தது? கம்மி